ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. நார்ச்சத்து நிறைந்த ஒரு காய்கறியை தான் இன்றைக்கி நம்ம ரெசிப்பியாக பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து நம்ம ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் அப்படிலாம் இல்லாமல் இதுவே மெயின் டிஷ்ஷாக வச்சு சூடான சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு பிறவி பயன் 77 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. காலையில் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறதுன்ற ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும். இது வந்து எவ்வளோ ஈஸியாக செய்கிறேன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை மட்டும் நான் கட்டரில் போட்டு இன்றைக்கி வெட்டிக்கிறேன். இந்த வெங்காயம் மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. அதனால் நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் அந்த எந்த அளவுக்கு பீன்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம் வந்து நம்ம சேர்க்கறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி வெங்காயத்தை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கட்டரை மீஷோவில் வாங்கினேன், அதில் வச்சு வெட்ட போகிறேன். இப்போ நம்ம பீன்ஸையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்குவோம். பீன்ஸ் வந்து உடம்புல நார் சத்து ரொம்ப அதிகங்க. இந்த கட்டர் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன், நல்லா இருக்குது. நமக்கு பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கு கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டு ரொம்ப அவஸ்தையாக இருக்குங்க. இது வந்து எனக்கு இதில் கட் பண்ணுறதுனால நல்லா ஆனியன் ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு சரி, ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்லேட் போடணும் அப்படின்னா கூட இந்த கட்டரில் போட்டு செய்யும் போது வெங்காயம்லாம் ரொம்ப பொடி பொடியாக நல்லா இருக்குங்க. உண்மையிலே இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்குது நம்மளை மாதிரி அவசரமாக வேலை செய்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம வானலில் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் வேறு எதுவும் காரத்துக்கு ஆட் பண்ண வேண்டாம். ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம வேறு எதுவுமே தேங்காய் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போது இதில் நம்ம கொஞ்சம் பைத்தம்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப அவசியமாக சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு எல்லா பலனும் கொடுக்கும். ஓகேவா? அதனால் நான் இந்த ரெசிபிக்கு நான் பைத்தம்பருப்பு கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெயிலே போட்டு வறுத்துட்டேன். இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். நிறைய பேர் செய்வாங்க. இருந்தாலும் நம்ம இந்த பீன்ஸு வந்து வயசானவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே சீக்கிரம் செரிக்கக்கூடியது. 2வது நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைங்க வந்து பீன்ஸ் பொரியல்னால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா பீன்ஸ் பொரியலுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பெரியவங்களும் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம அதை வந்து கொடுக்குற விதத்தில் கரெக்டாக கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதேமாதிரி காலையில் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் சூடான சாதத்தில் இந்த ரெசிப்பியை போட்டு பிசைஞ்சு ஒரு முட்டை ஆம்லேட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தீங்கன்னா சும்மா நச்சுன்னு சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அதனால் நீங்கள் இதை கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நார்ச்சத்து குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து நல்லாவே இருக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நான் உப்பும் போட்டு தேவையான அளவு அந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு தட்டை போட்டு நான் மூடி வச்சுட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். ஏன்னா ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அப்புறம் மீடியமாக வச்சுடுங்க. அப்போ உங்களுக்கு குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் தட்டை நீக்கிட்டு எடுத்து பார்த்தேன். கொஞ்சம் ஓரளவுக்கு ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் சில பேர் இந்த அளவுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. அதனால தான் குழந்தைங்களுக்கு அந்த பச்சை வாசனை அடிக்கும் அந்த பீன்ஸில், அது பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஆர்வத்தோட மம்மி எனக்கு நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பீன்ஸ் பொரியல் வச்சு சாப்பாடு போட்டு கிண்டி எனக்கு ஒரு ஆம்லேட் கொடுங்க, இல்லாட்டி உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நாங்கள் வந்து இன்றைக்கி ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக இந்த பீன்ஸ் பொரியல் வச்சு சாப்பிட போகிறோம். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அதை எடுத்து வேறு ஒரு டிஷ்ஷில் மாற்றிட்டு அதுக்குள்ளே இந்த பொரியலும் ரெடி ஆகிட்டு, நல்லா கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, வற்றிட்டு கொடுத்திங்கன்னா அதை வயசானவங்களுக்கு நல்லா வெந்துடும். வேக வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு சீக்கிரம் ஜீரணமாகும். நம்ம அவசரமாக நம்ம வேலைக்காக குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்லாம், நடுத்தர வயசுக்காரங்க கொஞ்சம் ஆஃப் பாயிலாக இருந்தாலும் சாப்பிட்றத பற்றி ஒரு தவறும் கிடையாது. வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் டைஜஷன் நல்லா ஆகணும். அதுக்காக நான் இந்த ரெசிபி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் சில பேர் ஆட் பண்ணுவாங்க. தேங்காய்லாம் வேண்டாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது தேங்காய் வைக்கும்போது அது ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்மெல் மாறிடும்.
அதனால் நீங்கள் இப்படியே கொடுத்து அனுப்புங்க தேங்காய் போடாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப் கொடுங்க. ஓகே பாய்.